सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 10-1-1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றி மற்றும் கண்கள் மூலமாக ஒரு விசேஷ விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரை லட்சியம் மற்றும் லட்சணத்தில் எவ்வளவு அருகாமை இருக்கிறது? லட்சியத்திற்கு ஏற்றபடி நடைமுறை ரூபத்தில் லட்சணம் எவ்வளவு தென்படுகிறது? அனைவரின் லட்சியமோ மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் லட்சணத்தை தாரணை செய்வதில் 3 விதமான முயற்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? ஒரு வகையினர் கேட்பதற்கு மிகவும் பிடிக்கும், நன்றாக இருக்கிறது, செய்ய வேண்டும், ஆனால் கேட்க தெரியும், செய்ய தெரியாது. இரண்டாம் அவர்கள் நினைக்கிறார்கள், புரிந்தும் கொள்கிறார்கள், செய்யவும் செய்கிறார்கள், ஆனால் சக்தி ரூபம் இல்லாத காரணத்தினால் 2 விதமாக செய்கிறார்கள். இந்த நேரம் பிராமணன் மிக வேகமாக முயற்சி செய்பவர் மற்றும் அடுத்த நேரம் தைரியம் இல்லாதவர். இதற்கான காரணம் என்ன? 5 விகாரங்கள் மற்றும் இயற்கையின் தத்துவம் இரண்டிலிருந்து ஏதாவது ஒன்றின் வசமாகி விடுகிறார்கள். எனவே லட்சியம் மற்றும் லட்சணத்தில் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. இச்சை இருக்கிறது, ஆனால் இச்சை என்றால் என்னவென்று தெரியாத நிலை அடைவதற்கான சக்தி இல்லை. இந்த காரணத்தினால் தன்னுடைய லட்சியத்தின் இச்சை வரை சென்றடைய முடிவதில்லை. மூன்றாம் அவர்கள் கேட்பது, நினைப்பது மற்றும் செய்வது 3ஐயும் சமமாக்கி நடந்து கொள்பவர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் லட்சியம் மற்றும் லட்சணம் 99% சமமாக தென்படுகிறது. அந்த மாதிரி 3 விதமான முயற்சியாளர்களை பார்த்து கொண்டிருந்தோம். தற்சமயம் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவில் எண்ணம் மற்றும் சொல்லின் லட்சியத்தின் உரைக்கல்லில் லட்சியத்திற்கு ஏற்றபடி எண்ணம் மற்றும் சொல் இருக்கிறதா என்று சோதனை செய்ய வேண்டும். லட்சியம் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாவதாகும். எப்படி லௌகீக குடும்பம் தொழிலுக்கு ஏற்றபடி தன்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயலை சோதிக்கிறார்கள், அதேபோல் பிராமண ஆத்மாக்கள் தன்னுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த பரிவாரம் மற்றும் தொழிலை எதிரில் வைத்து நடந்து கொள்கிறார்களா? தற்சமயத்து மர்ஜீவா, அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த பிராமண பிறப்பு இயல்பாகவே நினைவில் இருக்கிறதா? அல்லது கடந்த காலத்து சூத்திரத்தன்மையின் லட்சணம் இயற்கையான ரூபத்தில் தன்னுடைய நடவடிக்கையில் வந்துவிடுகிறதா? எப்படி ஜென்மம் இருக்கிறதோ அப்படி செய்யும் காரியமும் இருக்கும். உயர்ந்த ஜென்மத்தின் காரியமும் இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவேளை கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால் பிராமண ஜென்மத்தின் நினைவு குறைவாக இருக்கிறது. உண்மையில் உயர்ந்த காரியம், உயர்ந்த லட்சியம் உயர்ந்த ஜென்மத்தின் பிறப்புரிமையாகும். எப்படி லௌகீக ஜென்மத்தில் ஸ்தூல செல்வம் பிறப்புரிமையாக இருக்கிறது, அதேபோல் பிராமண ஜென்மத்தில் தெய்வீக குணம் என்ற செல்வம், ஈஸ்வரிய சுகம், சக்தி பிறப்புரிமையாக இருக்கிறது. பிறப்புரிமையின் போதை இயல்பான ரூபத்தில் இருக்கவே இருக்கும். கடுமையாக முயற்சி செய்வதற்கான அவசியமே இல்லை. ஒருவேளை கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கிறது என்றால் கண்டிப்பாக சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. பிறப்புரிமையின் போதை இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். இந்த போதையில் இருப்பதினாலேயே லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாகிவிடும். இதற்கான கடின உழைப்பில் இருந்து விடுபடுவதற்கான சகஜமான யுக்தி ஏது? தன்னை என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்,
எந்த உயர்ந்த தந்தை மற்றும் எந்த பரிவாரத்தினுடையவன் அந்த மாதிரி தெரிந்திருக்கிறீர்கள், ஆனால் அனைத்து நேரமும் ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்ப்பதில்லை. ஒருவேளை எப்பொழுதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், எப்படி சாக்கார உடலை பார்த்து கொண்டே இயற்கையாக உடலின் நினைவு சொரூபத்தில் இருக்கிறீர்கள், அதேபோல் இயற்கையாகவே அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தின் நினைவில் இருப்பீர்கள். போகும் பொழுதும் வரும்பொழுதும் ஆஹா பாபா மற்றும் ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியம், இந்த இடைவிடாது ஜபிப்பது, அதாவது மனதிலிருந்து இந்த ஓசை எழுந்து கொண்டே இருக்கட்டும். பக்தர்கள் முடிவற்ற ஓசையை கேட்பதற்கான முயற்சி செய்கிறார்கள். இது உங்களுடைய நிலையின் மகிமையாகத்தான் பக்தியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் குஷியில் எப்பொழுதும் நடனமாடும் ஓவியம், அதைத்தான் ராஜலீலாவின் ஓவியம் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு கோபி மற்றும் கோபரும் எப்பொழுதும் கோபி வல்லபருடன் நடனமாடிக்கொண்டிருப்பதாக காண்பிக்கிறார்கள். இது நீங்கள் குஷியில் ஆடுவதற்கான நினைவு சின்ன ஓவியமாகும். உங்களின் நடைமுறை சரித்திரத்தின் சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நடைமுறை சரித்திரம் உள்ள சித்திரத்தை எப்பொழுதும் பார்க்க தென்படுகிறதா? இது என்னுடைய ஓவியமேதான் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? இதைத்தான் அதிர்ஷ்டத்தின் ஓவியம் என்று கூறுவது. தினசரி தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்த்து கொண்டே ஒவ்வொரு காரியத்தையும் செய்தீர்கள் என்றால், கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு பிறப்புரிமையின் குஷியை அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது கடுமையான முயற்சிக்கான நேரம் இல்லை. இப்பொழுதோ என்ன தெரிய வேண்டுமோ அதை தெரிந்தாகிவிட்டது என்ற நினைவு சொரூபமாக ஆகுங்கள். என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது என்ற அனுபவம் செய்கிறீர்களா? பாப்தாதாவோ ஒவ்வொருவரின் அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அதேபோல் நான் ஆகப்போகிறேன். பாப்தாதாவிற்கு விசேஷமாக ஒரு விஷயத்தில் ஆச்சரியம் ஏற்படுகிறது. மாஸ்டர் சர்வசக்திவான், மேலும் உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவர். எப்படி சிங்கம் எறும்பை கண்டு பயந்து விடுமோ, அப்படி சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பமடைந்து விடுகிறார்கள். ஒருவேளை சிங்கம் நான் எப்படி இந்த எறும்பை கொல்லுவேன், என்ன செய்வது என்று கூறியது என்றால் என்ன நினைப்பார்கள்? இது சம்பவமான விஷயமா அல்லது அசம்பவமாக இருக்குமா? அப்படி மாஸ்டர் சர்வசக்திவான் சிறிய குழப்பத்தில் குழப்பமடைந்து விடுகிறார் என்றால், தந்தைக்கு இதுவும் நடக்கலாம் என்று இருக்குமா அல்லது ஆச்சரியமான விஷயமாக இருக்குமா? எனவே இப்பொழுது சிறு சிறு விஷயங்களில் பயப்படுவதற்கான நேரம் இல்லை. இப்பொழுதோ அனைத்து குழப்பமடைந்திருக்கும் ஆத்மாக்களை விடுவிப்பதற்கான நேரமாகும். புரிந்ததா? இந்த குழந்தைத்தனமான விஷயங்கள் மாஸ்டர் படைப்பவரை பொறுத்தளவில் குழந்தைத்தனமான விஷயங்கள் நன்றாகவே இல்லை. எனவே எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் நடனத்தில் ஆடிக்கொண்டே இருங்கள் என்று கூறினோம். ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குபவர் என்று இந்த சூக்ஷ்மமான மனதின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருங்கள். நடனமாடுவதின் கூடவே இசை என்பதும் தேவையாக இருக்கிறது தான் இல்லையா? அப்படி இந்த முடிவில்லாத மனதின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருங்கள் மற்றும் குஷியில் ஆடிக்கொண்டே இருங்கள். அந்த மாதிரி எப்பொழுதும் பிறப்புரிமையின் போதையில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஈஸ்வரிய மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய, கடின உழைப்பிலிருந்து விடுபடக்கூடிய, லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய, அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய, அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।